சொல்றாருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. உங்களுடைய சகோதரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்கு விரோதமாக எதிராக ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க, குற்றம் செஞ்சுட்டாங்க, அவங்க உங்ககிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறப்ப என்ன பண்ணணும்னா, நீங்கள் மன்னிச்சிருந்தாங்க. ஒரே நாளில் 7 முறை கூட நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப என்ன தெரியுங்களா பண்ணணும், அவங்கள மன்னிக்கணும். அவங்கள நம்ம கடிந்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. கடிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச குற்றத்தை தூக்கிட்டு, என்ன தப்பு செஞ்சுருப்பாங்க அந்த விஷயத்தை தூக்கிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் போய் அதை நம்ம பற்ற வச்சிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. கடிந்து கொள்ளலாம். கடிந்து கொள்கிற பேரில் அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி மற்றவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பானது. அப்போ கடிந்து கொள்றதுக்கே அவங்களுக்கு அந்த தகுதியை இழந்துருவாங்க. ஸோ நம்ம கடிந்து கொள்றது கூட எப்படி தெரியுங்களா இருக்கணும், அவங்கள குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி, திருப்பி அந்த தப்பை செய்யாத மாதிரி, ஐயோ இந்த மாதிரி செஞ்சிட்டோமே, நம்ம இந்த மாதிரி திருப்பி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க உணர்கிற மாதிரி நம்மளுடைய கடிந்து கொள்ளுதல் இருக்கணும். அவங்கள குற்றவாளி மாதிரி குற்றப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை காணக்கூடாதுங்க. இப்போது இவங்க சாதாரண மனுஷங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நாம் தேவனுக்கு இயேசுவுக்கு செஞ்சோம், அவருக்கு செய்யாததா என்னென்ன அநியாய அக்கிரமம்லாம் நம்ம அவருக்கு செஞ்சோம், அதையே அவர் மன்னிச்சுட்டு அவரோட கிருபையினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. சரிங்களா, அவர் அதை மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு. அப்போது மனுஷங்க செய்கிறத மட்டும் அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாதுங்க. மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு பழகிக்கணும். எத்தனை முறை வேணாலும், 7 முறைன்றது ஒரு கணக்குக்காக அவர் சொல்கிறாரு இயேசு. எத்தனை முறை வேணால் அவங்க தப்பு செய்யட்டமே, உண்மையாக மனஸ்தாபப்பட்டாங்கன்னா மன்னிக்கலாம். கிறிஸ்தவராக வாழணுன்னா மன்னிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மன்னிக்க பழகிக்கலாங்க.